நாம் கொஞ்ச நாளாகவே இயேசுவை பற்றி படித்து கொண்டு வருவோம். இயேசு எதற்காக வந்தார்? இந்த டாபிக்ல ஆல்வேஸ் ஜீசஸ் அப்படின்ற டாபிக்ல எடுக்கணும். ஏன் இயேசு எந்த நிமிஷத்துல நம்மளுக்கு வேணும்? எப்படி இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிறது சக்சஸ்ஃபுல்லா? உலக பிரகாரமா சரீர பிரகாரமா நம்ம ஜீவிச்சிடலாம். பட் அதுலேயும் வெற்றிகரமா ஜீவிக்கணும்னு சொன்னா, சம்திங் சூப்பர் நேச்சுரலா நம்ம ஜீவிக்கணும்னு சொன்னா, we need the help of the Holy Spirit and Jesus. And Jesus இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அதான் இயேசு சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இது எவ்வளவு உண்மை நான் பர்சனலாகவே உணர்ந்திருக்கேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. ஒரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பு, ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல இவ்வளோ சக்ஸஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்குரிய சக்ஸஸ் இல்லை, அது அவங்க நினைக்கிறாங்க. யாருக்கும் சக்ஸஸ் இல்லை, ஆனால் தேவனாய் கர்த்தருக்கு தான் வெற்றி. அதே சக்ஸஸை டெய்லி எதிர்பார்ப்பாங்க. இது மக்கள் எதிர்பார்க்குற காரியங்கள். தேவனுடைய ஜனமே நம்ம அனுதினமும் இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கும் போது, இயேசுவை போல அவரை போல ஜீவித்து அவரை போல நடக்கும் போது தான் இந்த அனுபவம். இது உடனே வரப்போகுது இல்லை, இது ஸ்லோவாக தான் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதை பற்றி படிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்க பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ள தெரியாது. ஏன்னா மற்ற வந்தா இந்த குழப்பம் உண்டாயிடும். இந்த பிசாசு அதுக்குன்னே காத்துட்டு இருப்பான், ஏதாவது ஒன்று போட்டு குழப்பி விட்டுருவான். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியணும்னு சொன்னாலே அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா அவனோட சாப்டர் காலியாது அங்கேயோட. அதனாலதான் அவன் அங்க அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்றான். அவன் நம்ம அவரை பற்றி அறியாதுங்க. அன்னைக்கு ஒரு ஃபேமிலி வந்துச்சு, கிறிஸ்டியன் ஃபேமிலி. அண்ட் I was surprised to see they were talking about all the Bible verses, everything. But finally, when I tapped, அவங்களுக்கு ஒன்றுமே ஜீசஸ்னாலே யாருன்னு தெரியல. அதனால அவங்களுக்கு வெற்றி இல்லை. இதுதான் எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இயேசுவை எப்படி அனுபவிக்கணும், how we have to enjoy Jesus. இயேசு கிறிஸ்துவை, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா தேவன்றது we need Jesus. எங்களுக்கு இயேசு பிலிப்பு சொன்னார் அந்த காலத்துல, ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காண்பியும். அப்ப இயேசு சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் உங்களோடு இருந்து கூட எனக்கு ஒண்ணு புரியலையா பிலிப்புன்னு கேட்கிறேன். இது வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணுதான். அப்ப ஒரே ஆளு 3 இதுல பாக்குறாங்க. இப்ப பாருங்க, அதனால ஃபர்ஸ்ட் இந்த பூமிக்கு பொறுத்த வரைக்கும், இல்ல பூமிக்கு அடுத்த வரைக்கும் ரட்சிப்பு வரும்போதையும் எல்லாம் வரும்போதும் பேசுகிறது. இப்ப இன்னொரு அதிகாரத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால், இது இங்கிலீஷ் பைபிள்ல வேற மாதிரி போட்டிருக்கோம், அது கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க வேண்டியது இருக்கும். அவரே தேவனால் நமக்கு ஞானம் வெரி 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 எசென்ஷியல் ஃபார் த கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா மனுஷருக்கும் ஞானம் தேவை. Solomon had a very big wisdom, but he failed in his life. இங்குதான் ஏமாந்து போயிடுவோம். அவன் ஞானத்தில் இன்னும் ஆராய்ச்சி பண்றேன்னு போயிட்டு கடைசியில் அவனால ஒன்றும் பண்ண முடியல. இயேசுதான் நம்மளுக்கு ஞானம். அப்ப இயேசு சொல்லி கொடுப்பாரு நம்ம எந்த இடத்துல எப்படி பேசணும், அவரோட செயல் பண்ணணும். அப்ப ஞானம், நீதி, he is our righteousness. Because மனுஷர் மாம்சமாக பிறந்த எவனும் பாவிதான். ஆதாம் பாவம் செய்தான். அந்த ஆதாம் பாவம் செய்துட்டு தேவ மகிமையற்று போயிட்டான். அவனுடைய ரூட்ல வர நம்ம அத்தனை பேரும் பாவிகளாக்கப்பட்டிருக்கோம். அதே மாதிரி
தேவனுடைய சொல்லு அப்படிதான் தேவன் நியாயம் தீர்த்திருக்கார். இப்போ வந்து ரெண்டாவது, பட் he is giving a solution. But I'll send you the second Adam. First Adam failed me. நான் ரொம்ப எதிர்பார்த்து அனுப்பிச்சேன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் உலகத்தில் அனுப்பும் போதும் கர்த்தர் அப்படித்தான். நல்லா நான் கவனிச்சுக்கோங்க, ஆதாமை அவர் மண்ணினாலே உருவாக்குறார். இங்கதான் வந்து அர்த்தத்தில் தான் உருவாக்குறார். அவர் தெரியும் அவன் என்ன பண்ண போறான்ட்டு. அந்த காரியத்தை பண்ணும்போது இயேசு வந்து ஒரு பிறவிக்குள்ள கண்களை திறந்த போது திருப்பியும் he went to the mud. ஏன்னா அவங்ககிட்ட அவங்க சீஷர்கள் கேட்குறாங்க வந்து இவன் எதனால குருடறான், இந்த மாதிரி ஆட்சி நிறைய போயிட்டு இருக்குது இன்னைக்கும், எதுக்காக இவன் அடி வாங்குறான், எதுக்காக இந்த பிரச்சனை வருது. அப்ப அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே இது எதுக்குனால வந்தது, இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா? அது சொல்றாரு, ஒன்றும் இல்லை, தேவனுடைய மகிமை வெளிப்படும் பிறகு பிறந்தார், இப்படி பிறந்தார் சொல்லிட்டு he goes back. அப்பவாத அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும், அங்க ஆதி ஆகமத்துல தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது பூமியில இருந்து மண் எடுத்தார். அது டீட்டெயில் படியும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அதாவது பொம்மை மாதிரி ஒருத்தனை செய்தார். அவர் செய்த பொம்மைக்கு ரொம்ப அட்ராக்டிவ் இருக்குது, அது அவரோட சரீரம். இது என்னென்னமோ பண்ணுது சரீரத்துல. இந்த சரீரத்தை அட்டாக் பண்ணது பிசாசு என்னென்னமோ போடுறான். ஆனா நம்ம ஊர்ல கூட, நம்ம ஊர்லயும் உலகத்திலயும் சரி எல்லாருலையும் எல்லாம் கொரோனா பயந்து என்ன அது ஒரு ஜீவன். அது வந்து நம்ம இந்த சரீரத்துல அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணோம்னா நிறைய பேர் சாவறாங்க. இதுல இது ஏன் நடக்குது? சரி, நாம எப்ப தப்பிக்கலாம்? இயேசுவோட இணைந்துட்டு இருக்கும் போது நாம் எதுக்கு தப்பிக்கலாம்? நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு புரிய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன, அவர் யார்? இந்த இடத்துல பார்க்குது தேவனாகி கர்த்தர். இயேசுதான் புரிக்குது. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பூமியில மண் இருக்கு, அதை எடுத்து உருவாக்குற ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா. We are living soul. நல்லா புரிஞ்சுக்கோங்க. We have got a soul inside. We are made up of 3 parts. ஒன்னு ஆவி, ஆத்மா, சரீரம். 3 வகையில உருவாக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி தேவனும் 3 வகையாக தான் இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, ட்ரையம் காட். இப்ப இங்க இடத்துல அவர் வந்து மனுஷனை மண்ணினால் தான் உருவாக்குறாரு. அவரால் தான் திருப்பியும் அவர் சொல்றாரு, பறவை குருடனா இருக்கிறான், இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவமும் இல்லைன்றாரு. அப்ப he has to go to the source. Some defect was there in what we made. இப்ப பாருங்க, யோவான் புத்தகத்தை படிப்போம். ஒன்பதாம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 1வது வசனத்தை வாசிப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்திருக்கிறது யார் செய்திருப்பான்? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கிறோமா இல்லையா? இது ஏன் வந்துச்சு ஏன்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர். சில பேர் கொரோனால அட்டாக் பண்ணப்பட்டு என்கிட்ட வந்து அது நல்லா ஆயிட்ட பிறகு என்ன கேட்பாங்க, கேட்டிருக்காங்க, எனக்கு ஏன் கொரோனா வந்துச்சு, நான் நல்லா தானே ஒழுங்கா தானே இருந்தேன். இட்ஸ் நாட் எ திங். எதனால வருதுன்னா யாரும் சொல்ல முடியாது. இப்ப வந்து இவன் செய்த பாவமோ பெற்றோர் செய்த பாவமோ, யார் செய்த பாவமும் இல்லை. அதான் சொல்றாரு இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம். கூட எப்படி பாவம் செய்ய முடியும்? அவன் கேட்கிற கேள்வி பாருங்க. இதுதான் ஞானம் உள்ள மாதிரி பேசணும். இயேசுவே ஞானம் சொல்லும் போது அவர் தான் ஞானமா இருக்க முடியும். ஒரு கூட எப்படி பாவம் செய்ய முடியும்? செய்ய முடியும். எப்படின்னு கேட்டா, his mind can do that.
He does not know. He has not seen the world. ஆனா மனசுல ஒரு மனுஷன் கற்பனையை வளர்த்து கொண்டு அதன் மூலம் பாவம் செய்யலாம். அதாவது தேவனுடைய கற்பனைகளை மீறலாம். இது ஒரு பாவம். இதுதான் இயேசு சொல்றாரு. ஒரு ஸ்திரியை இச்சையோடு நீ பார்த்தா அவளோட விபச்சாரம் செய்தாச்சு. ஆனா இங்க இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இவனுக்கு பார்க்கறதுக்கே சான்ஸ் இல்லை. எதையும் பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பிறந்தது கூட he can't see, he can touch. No, I pity those people who can't see. அடுத்தது இயேசு பிரதியுத்தரமாக இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். God used him. இன்னைக்கு நம்ம பேரும் என் பேரும் உங்க பேரும் இல்லை பைபிள்ல, ஆனா அவன் பேர் இருக்குது. அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான்னு பேசிருக்கு. இப்போ பாருங்க, பகற்காலம் இருக்க மட்டும் நான் என் அனுப்பவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அப்படின்னு சொல்றாரு. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். இட்ஸ் நாட் த ஒன்லி த ஐஸ், த்ரூ ஐஸ் யூ see through your spiritual eyes. அதுதான் சொல்ல வர. இவங்களை சொல்லி இது பாருங்க, இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் டெலிபரேட்டா பண்றாரு. இயேசு தன்னுடைய அவர் தலையிலே துப்பி, யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம். இதை கேட்டா இன்னைக்கு யாராவது நம்ம ஆளுங்க இது மாதிரி செய்தாங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டிடுவோம். ஆனா அவர் அதுக்கு அதான் செய்தார். தலையில துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி. He has had the life. He had the life. And the eyes were dead. He wants to bring the life. So the Creator, in the ஒரு instance-ல, he is God என்றதை புரிஞ்சுக்கலாம். He goes back to the same earth from which this boy was brought up. So, சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனின் கண்களின் மேல் பூசி அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். நீ போய் சீலவாம் என்ன கொடுக்கிறது. சீலவாம் என்றதுக்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். பர்சன் ஹூ இஸ் பீன் சென்ட். இதான் மீனிங். இப்ப சீலவாம் குளத்துல போய் அவன் கழுவுறான். கழும்பி பார்வை அடைந்தான வரான். இங்க ஒரு பெரிய டிபேட்டே போகுது. அதுக்கப்புறம் எப்படி பார்வை அடைஞ்சான்? இவன் குருடனா இருக்கும் போது எல்லாரும் அவனை பிச்சைக்காரன். அவன் பிச்சை தான் எடுக்க முடியும். ஒரே தொழில் அவனுக்கு அதுதான். கோயில் வாசல்ல உட்காந்து 2 டப்பா தட்டிட்டு இருப்பான். இப்ப தட்டிட்டு இருக்கும் போது எல்லாருமே அது ரொம்ப சந்தோஷமா பார்ப்பாங்க. 2 காசு போடுவாங்க, 3 காசு போடுவாங்க. அந்த காலத்துல நினைக்கிறேன், இந்த காலத்துல ஒரு 5 ரூபாய் போட்டா பிச்சைக்காரன் நம்மளை எகிரி அடிப்பான். கூட்டு பிச்சைக்காரங்க உண்மையா தெரியாது. போலி பிச்சைக்காரங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. டம்மரை உழுதுச்சுதான் ஏதோ உழுதுருக்குறா அப்படின்னு சொல்லுவான். அதை வச்சு பட் என்ன சொல்லுவான், தனக்கு சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணிக்குவான். அவனுக்கு எவ்வளவு டிஃபிகல்ட்டி எடுத்துருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அவனுக்கு பார்வை வந்துருச்சு. Now he can see. நம்ம பார்வை இல்லாதவங்களை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் the difficulties they are undergoing. They can't walk, they can't see anything. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது லைஃப்ல. ஆனாலும் ஏதோ சயின்ஸ்ல கொஞ்சம் இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுட்டு பிரைல்ஸ் மெத்தட் இதெல்லாம் பண்ணி வச்சு படிக்கிறாங்க. படிச்சு என்ன இருக்கும், அவங்களுக்கு லிமிட்டேஷன் ஆல்வேஸ் இஸ் தேர். பட் கர்த்தர் அப்படியே அவங்க இருக்கணும்னு விரும்புறாரா? இல்ல. God wants to bring them out. அதான் என்ன சொல்றார், பிறவி குருடனாய் இருந்த ஒருவனை இயேசு சுகமளிக்கிறார். ஸோ இங்கே இந்த சம்பவத்தை படிக்கும்போது நமக்கு என்ன வருது, அந்த இடத்துல ஜெனிசிஸ்ல போட்டிருக்கு, ஆதாமை உருவாக்கும் போது அவர் மண்ணுக்கு போனார், மண்ணில் தான் உருவாக்குனாரு. இங்க யோவான்ல போட்டிருக்கு, இயேசு தலையில தொப்பி சேர் உண்டாக்கி போட்டிருக்கு. He has again go to the ground. அப்ப அவர் உருவாக்குறார் திருப்பி. ஏன்னா இவன்கிட்ட பாவம், பெற்றோர் செய்த பாவம் இல்லை, இவன் செய்த பாவம் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க விலங்குலன்னா உங்களுக்கு எனக்கு எழுதி போடுங்க, இது விலங்குல எனக்கு திருப்பி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். தயவுசெய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ட்ரிக்கிஷ் திங். நிறைய பேர் இந்த கிறிஸ்துவத்துல இருக்குது. இது யார் செய்த தப்பு, இவன் தப்பு பண்ணிட்டா அவன் பண்ண. God doesn't see all the things. God has come to save.
இயேசு இந்த உலகத்தை ரட்சிக்க தான் வந்தார். அதனால மதம் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு மேல குறை கண்டுபிடிக்க வந்துருச்சு. இயேசு குறை கண்டுபிடிக்கவே சொல்லிட்டார். அதான் அங்க சொல்றாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. இப்ப he says he wants to heal this problem. Birth defect can be healed only by God. No doctors can heal them. அந்த காலத்துலேயும் மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, யாராலையும் எதுவும் செய்ய முடியாது பர்த் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. சில பாவங்கள் அது உள்ளது உண்மைதான், சிலது ஜென்ரேஷனலா பாஸ் பண்ணிட்டு வரும். சம்டைம்ஸ் சயின்டிஃபிக்கலா ப்ரூவ்னா ஒரு பெண்ணு கர்ப்பமா இருக்கும்போது ஏதாவது கண்டதை சாப்பிட்டுருந்தாங்கன்னா பிள்ளைக்கு அஃபெக்ட் ஆகும். இதுவும் இருக்குது. பட் அகைன் கர்த்தர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சேத்தை போய் கழுவிடு. சீலோவா மக்கள் அனுப்பப்பட்டிருந்தார். He has been sent. அப்ப he has already given orders for the water to clean the eyes and become live. ஆனா இது இந்த விதமாகவும் ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணோம். ஏன் தேவனாய கர்த்தர் ஸ்ட்ரெயிட்டா கண்ணில் கை வச்சு அவர் குணமாக்கல? இந்த கேஸ்ல, இந்த ஒரு கேஸ்ல ஒரே ஒரு எக்ஸாம்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் பிறவி குருடரா இருந்தான். ரெண்டாவது, அவன் செய்த பாவம் அல்ல, அவன் பெற்றோர் செய்த பாவம்னு எழுதியிருக்கு. I think that's the reason he went back to the source from where he came. இந்த கண்ணுன்றது இந்த சரீரத்தில் ஒரு பகுதி. சரி, இதுப்பே இந்த வசனத்தை படிப்போம். இப்ப இவன் குணமாக்கப்பட்ட பின்பு இவன் என்ன சொல்றான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை, அதனால இவர் தேவனத்துல வந்தாருன்னு சொல்லி அவனே சொல்றான், குருட சொல்றான். ஆனா அது அதிகாரிகளுக்கு தெரியல, பாரிசீஸ் அந்த மதவாதிகளுக்கு தெரியல அவர் எங்கிருந்து வந்தாருன்ட்டு. அடுத்தது ஒரு இயேசு 39வது வசனத்துல இயேசு ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகும், காண்கிறவர்கள் குருடராக இருக்க முடியும். கண்ணு திறக்குது, நமக்கு திறந்து இருக்குது. That's the reason we sing the song, Then sings my soul, my Savior God to thee. How great thou art, because I see the stars, I hear the roaring thunder. இதெல்லாம் பார்த்து நீர் இவைகளெல்லாம் படைத்தீர் என்பது நம்பி விசுவாசிக்கிறேன். அதான் பாட்டு. இன்னைக்கு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது, பார்க்கிறோம் ஆனா we don't believe it, because already our mind and our brain is been subjected to some harassment. உண்மையில இருந்து திருப்பப்பட்டிருக்கு. அது என்ன திருப்பப்பட்டிருக்குன்னா, நம்ம குரங்குல இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு செட் சொல்லுது, ஒரு செட் சொல்லுது மீன்ல இருந்து வந்து சலமண்டா இதெல்லாம் எல்லாத்தையும் உருவாகி அப்புறம் வந்து குரங்காயி வந்து. Do you think it is not? இப்போ scientists என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, பூமியை ஆரம்பிச்சே ஒரு 6000-7000 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அவங்க ஹோல் தியரி அவுட். அவங்க இதெல்லாம் பண்றதெல்லாம் இன்வென்ஷன்ஸ் அவ்வளோ அவுட். புதுசா இப்போ கொரோனா வந்துச்சு, அதை ஹேண்டில் பண்ண யாராலையும் முடியல, இது வரைக்கும் யாராலும் முடியல. they say they are treating, நிறைய பேர் செத்துறாங்க. if they are treating, why people are dying? அப்ப God is telling, you come to me, I will rescue you. இதை புரிஞ்சிக்காம தான் நம்ம உடனே என்ன பண்றோம், வேற மாதிரி காரியங்கள் இதான் போட்டிருக்கு. காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராக முடியும். இப்ப நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், நிறைய விஷயம் வேதத்துல புரியல. படிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், ஆனா புரியல. ஏன் புரியல? ஏன்னா ஆவியானவர் துணை இல்லை. ஆவியானவர் துணையில் இருந்து வேதத்தை வாசிக்க முடியாது. அடுத்தது நியாய தீர்ப்புக்கு தான் வந்தேன். இப்ப தேவனாய கர்த்தர் நியாய தீர்ப்பு டைம்ல வந்து எனக்கு நான் பார்த்தேன் ஆனா எனக்கு உண்மை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. குருடனுக்கு தெரிஞ்சு பெற்றான். நான் குருடான் தான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு தெரியும். அவன் அவன் வாழ்க்கை இல்லைன்னு போயிடுச்சு, அதை உருவாக்கி கொடுத்து எடுத்துருக்கான். அவன் என்ன சொல்றான்,
இவர் தேவனத்தில் வந்தவர் சொல்றாங்க. ஆனா பார்க்கிற பரிசேயர் சதுசேயர் என்ன சொல்றாங்க, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எக்ஸ்கம்யூனிகேட் பண்றாங்க. சரி, அடுத்தது பாருங்க. அவருடைய இருந்த பரிசேயர்கள் சிலர் இதை கேட்டபோது நாங்களும் குருடரும் நான் கரெக்டான சொல்லிட்டேன், கரெக்டா கேள்வி கேட்டான். இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் இது மாதிரி இருக்கோம். இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் இயேசு நம்மளோட இருப்பார்னா உண்மையாவே நாம் அவரை தேடினால் அவரோட இருந்து பண்ணா நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வராது. பூமியில நிறைய ப்ராப்ளம் வரும், அதான் அவர் கவர் பண்ண மாட்டாரு. நமக்கு எது வராதபடி பார்த்துப்பாரு. இது அவருடைய இது, நாம் அவருடைய இருக்கணும். இயேசுயா இயேசு பூமியில வந்த போது எத்தனை பேரை சுகமாக்கினார்? இதுதான் மெயின். 40,000 பேர் அற்புதங்களை செய்தார். எத்தனையோ செத்தவங்களை எழுப்பினார். அந்த இன்சிடென்ட்டை யோசிச்சு பாருங்க. அந்த தாயானவள் போறா, உன் மகன் அவன் தான் பிரெட் வின்னரா இருப்பான், அவன் இறந்து போயிட்டான். எப்படி இறந்தான்னு தெரியல, அது இன்சிடென்ட் போடப்பட்டிருக்கு. இயேசு அந்த சைட்ல போறாரு. போயிட்டு அந்த கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப இருக்கும். அந்த பொம்பளை வயசானவ, அவளுக்கு சமைச்சு அவளுக்கு யாராவது வந்து அவளுக்கு என்ன செய்வாங்க, செய்து போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவன் என்ன பின் பண்ணிருப்பா, ஹோப்ஸ் எல்லாம் இந்த பையன் மேல, இந்த பையன் என்னை காப்பாத்துவான், கடைசி காலத்துல என்னை காப்பாத்துவான் அப்படின்னு நினைச்சிருப்பா. அதுவும் போச்சு இன்னைக்கு. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த பாடையை தொட்டார் சொல்லி அவன்கிட்ட ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, வாலிபனே நீ எழுந்துட்டான். சரி, இது மாதிரி நிறைய அற்புதங்கள் இயேசுவின் மூலமா நடந்துட்டு வருது. அதே அற்புதங்களை இன்னைக்கும் அவர் செய்ய தயாராக தான் இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், அவரை விசுவாசம், அவர் மேல ஃபுல்லா நம்ம நம்பி விட மாட்டேன்றோம். நம்ம விசுவாசம் சொல்லுவோம், அதாவது இப்படி சொல்லலாம், விசுவாசம் உள்ள அவிசுவாசிகள் நிறைய பேர். நம்ம இதுல we have faith அப்படின்வாங்க. Yes, you have faith, but not enough faith. Something wrong with it. If you have faith, show it in action. I believe Jesus can heal me அப்படின்னு சொன்னா Jesus will heal you. That's all, no wonder. நம்ம என்ன பண்ணுவோம், காம்ப்ரமைஸ் போவோம். Yes, he will heal, but however I will do this. This sort of questions, இது விசுவாசமுள்ள அவிசுவாசிகள், அப்படிதான் நான் சொல்ல முடியும். இந்த பிறகு சரி, இப்பொழுது நாங்களும் குருடரோன்னு இருக்கேன். இதுதான் ஆக்சுவலி இவங்க ப்ராப்ளம். இவங்க இயேசுவோடு தான் இருக்கிறாங்க, அவர் சேர்ந்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வரல, அவர் தான் தேவனாய் கர்த்தர் புரியல மாட்டேன். இதை டெலிபிட்டா அவர் வச்சார் அந்த சமயத்துல. ஆனா இப்ப அப்படி இல்லை, நம்மளுக்கு எல்லாம் ஓபன் பண்ணி விட்டாரு. ஃபர்ஸ்ட் கவர்னட்ல he was taking it tough. பாவம் செய்த ஆத்மா சாகும், கம்ப்ளீட்டா போட்டுருவாரு. அவர் செய்தார், ஆட்டோமேட்டிக்கலி ஜட்மெண்ட் will take over. இதுக்குன்னு ஆண்டவர் கோர்ட்டு கொண்டு போய் எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஜட்மெண்ட் will take over. ஆனா புதிய பாட்டில் புதிய முடிக்கிற அவர் என்ன சொல்றாரு, நீ போய் இயேசுவை நோக்கி பாரு, நீ ஆட்டோமேட்டிக்கா நீ குணம். இன்னைக்கு இயேசுவின் மேல நம்பிக்கை வை, அவர் நாமத்தின் மேல விசுவாசம் வை, ஆட்டோமேட்டிக்கா குணம். அதான் போடுது. இயேசு அவரை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தாலும் உங்களுக்கு பாவம் இல்லை, காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. நான் பார்க்கிறேன். இப்ப சொல்றோம், சொன்னேன் என்ன, believers who don't have faith, they are called believers. சர்ச்சுக்குள்ள என்ட்ரி போட்டுறோம் நம்ம எல்லாம். சும்மா அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க, ரைட் or believe. We are not believing. Believing what? We don't have sufficient faith. That's the reason we are like that. இயேசுநாதர் செய்த மாதிரி செய்திட முடியுமா? செய்ய மாட்டோம். ஏன்னா we have been surrounded by various things which will hamper our faith. நான் ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். அன்னைக்கு வந்து அந்த ஃபேமிலி விஷயத்துல நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வரேன்.
விசுவாசிகள் இல்லாத இடத்துல தயவு செய்து நீங்க போவாதீங்க. மாறுபட்ட விஷயங்களை பேசுகிறவர்கள் மத்தியில நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் விசுவாசமும் குன்றி போகும். தேவனை நம்பி இயேசுவை நம்பி அவரோட போயிட்டு இருக்கும் போது அது வேற விஷயம். அவர் உங்களுக்கு எடுப்பவர். ஒருத்தன் வந்து கேட்பான், அது எப்படி நடக்கும்? ப்ரூமி என்கிட்ட நிறைய வந்து கேட்டிருக்காங்க. முஸ்லீம் நம்பர்கள் கண் முன்னாலே அவங்க முன்னாலே மிரக்கல் நடக்கும். ஒரு முறை இலங்கையில் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தது. அவங்க வந்து கேட்டாங்க, ask him to come and prove, we will argue அப்படின்னாங்க. அப்ப அந்த பாஸ்டர்களை கூப்பிட்டு கேட்டாங்க. அவர் ஆர்கியூமெண்ட் மேடை பேச்சு மாதிரி. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இங்க நடக்கிறதெல்லாம் அவங்க பார்த்து தானே இருக்கிறாங்க, அதே ப்ரூஃப் போயிட்டு வரும். மீனா அந்த மாதிரி இடத்துல என்ட்ரி பண்ணாதீங்க. We will try to defend. You don't defend God. God knows how to defend himself. We have to simply obey the Lord God. அவர் என்ன சொல்றாரோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்போம். வேத வாசிக்கும் புரியும். இப்ப வேதத்தை வாசிக்கும் போது ஒரு நாள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு வேதத்தை வாசிக்கிறீங்க. வேதத்தை வாசிக்கும் போது வேதத்துல என்ன இருக்கு, இன்னைக்கு நான் என்ன படிச்சேன், இதனால எனக்கு என்ன யூஸ், என்ன பயன், இது என் வாழ்க்கையை எப்படி மாற்றும், இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது. இதை விட்டுட்டு நம்ம அதை படிக்கவும் மாட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுவோம், படிச்சாலும் மெக்கானிக்கலா படிப்போம். மூணாவது கேலண்டர் வசனம். இது ரொம்ப கெட்ட புத்தி. கேலண்டர் வசனத்தை படிச்சுட்டு நம்மளே ஏமாத்திப்போம். நம்ம பைபிள் படிச்சுட்டோன்ட்டு. 3. 4. அடுத்தது இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 போட்டுருக்கோம். அதை வேகமா படிச்சுட்டு ஒரு 10 படிச்சுட்டு we'll escape. We think God will listen. It's not that. It's your faith. God doesn't see all the things. நீ அந்த வசனத்தை படிச்சு இப்ப வந்து அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இந்த ஒரு வசனத்துல 2 வார்த்தைகள் தான் இருக்குது. கர்த்தரின் மேய்ப்பர் அப்படின்னா the Lord is my shepherd, I shall not want. இங்கிலீஷ்ல அவர் என் மேய்ப்பராக இருக்கும் போது அவர் என்னை சரியான இடத்துல தான் வழி நடத்தி கொண்டு போவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரியான பாதையில தான் கூட்டிட்டு போவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் கூட டவுட் வரும், ஏன்னா ஃபெய்த் கான்செப்ட் இது. ரெண்டாவது, ஐ ஷால் நாட் வாண்ட், எனக்கு ஒன்றும் குறைய கிடையாது, குறைவே கிடையாது எனக்கு. When the Lord is your shepherd, you shall not want. கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கும் போது உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், தாழ்ந்து போக மாட்டேன். இந்த வசனத்தை எத்தனை பேர் பிராக்டிக்கலா பார்த்துருக்கீங்க? இது வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் மனப்பாடமா சொல்லி கொடுக்குற வசனம். நான் என்னுடைய ஐ திங்க் 2 வயசு நினைக்கிறேன், அதுல இருந்து இந்த வசனத்தை படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். படிக்க தெரியாது, சொல்லி கொடுப்பேன். எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன். அர்த்தம் தெரியாது. நான் நினைச்சுக்க எல்லாம் கை தட்டுறாங்க இந்த வசனத்தை சொன்னா. அது 23 சங்கீதத்தை சொல்லுவேன், 24 சங்கீதத்தை சொல்லுவேன், வரிசையா நிறைய சங்கீதத்தை சொல்றேன், எல்லாம் சேர்ந்து கை தட்டுவாங்க. நம்மளுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கும். இதுதான் அந்த காலத்துல சாட்டிஸ்பேக்ஷன். இதுல இன்றைக்குரிய வாழ்க்கைக்கு பயன்படும் போது கர்த்தர் எப்படி என் மேய்ப்பராக இருக்கிறார், how I am depending on him, நான் எப்படி அவரை சார்ந்து வாழ்ந்தேன். நீங்க யோசனை பண்ணிக்கலாம், அந்த குருடனை அவரை சுஸ்தமாக்கும் போது அவர் சேர் எடுத்து போசும் போது அவன் கத்திருக்கலாம், ஐ ரிஜெக்ட் யூன்னு சொல்லிருக்கலாம். அவன் பண்ணல, ஏன்னா he has got nothing to lose. ரெண்டாவது, he just obeyed him. அவர் சிலுவாம என்னும் குளத்துல கழுவுன்னு சொல்லும்போது அப்படியே கொண்டு போனான், அதை எடுத்துட்டு போனான். how difficult it would have been. ஆனா அவன் செய்தான். அவனுக்கு அப்படித்தான் சுகம் கிடைச்சது. ஏன்? அது அவருடைய இஷ்டம். கர்த்தர் சுகமளிப்பார். Don't tell God how to heal. கர்த்தாவே ஃபர்ஸ்ட் என் மூளையை சுகமாக்குங்க, அவரை மூக்க சுகமாக்குங்க, என்னுடைய இதை சுகமாக்குங்க. இன்னைக்கு இப்படி விசுவாசிகள் ஜபத்தெல்லாம் அப்படித்தான் பார்க்கணும். இப்படி எல்லாம் போட்டா விசுவாசிகளே இல்லை.
விசுவாசிக்கிற அவிசுவாசிக்கிற அப்படித்தான் சொல்ல முடியும். கர்த்தாவே உங்களுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். லார்ட் யூ மேட் மீ ஹோல், என்ன சரிப்படுத்தி விட்டீர், அது ஒன்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். அது உங்க இஷ்டம், எப்படி சரிப்படுத்துவீங்க? இது through medicine, not medicine. You are just touching a person, like touching through the person, or sometimes objects. அந்த காலத்துல இயேசுவோட வஸ்திரத்தை பிடிச்சவங்க சுத்தமானாங்க. அதே பவுல் வஸ்திரத்தை உருமார்களையும் பேதுருவோட உருமார்களையும் சுத்தவங்க சுத்தமானாங்க. அது என் மினிஸ்ட்ரியில நடந்திருக்கு. நிறைய பேருக்கு ஹேங்கி பிளஸ் பண்ணி கொடுப்பேன். அது படிச்சுட்டு நிறைய பேர் பேய் ஓடி இருக்கு, நிறைய பேர் சுகமாயிருக்கு. பைபிள் எழுதிட்டு just follow it. Automatically things will happen. அப்ப இந்த இடத்துல போட்டிருக்கு. Then let us come back to it. I think time is up. Time is also getting up. அப்ப இந்த இடத்துல போட்டிருக்கு, இயேசுவே ஞானம், இயேசுவே நீதி. எனக்கு என்னோட ரைச்சியஸ்னஸ்னால கர்த்தரை நான் பார்க்க போறது இல்ல. He is God, is Father God is seeing you and me through the blood of the Lamb. அவர் இயேசுவை தான் உங்களுக்கு பார்க்கிறார். அவருக்கு அவர் பார்க்கும்போது அவருடைய மகனை தெரியுது, அதனால விட்டுறாரு. நானும் தேவனாய கர்த்தர் ரொம்ப மகா பரிசுத்தம் உள்ளவர், நம்ம யாரும் பரிசுத்தம் இல்லாத, அப்படி டாலியே போக முடியாது. We have been able to speak to the Lord God because of Jesus. நல்லா புரிஞ்சுக்கோ, அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது அவர் தான் பரிசுத்தம். எங்க பரிசுத்தம், நீங்க பரிசுத்தமானதுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன். 42 நாள் ஃபாஸ்டிங், 50 நாள் ஒரு வேளை ஃபாஸ்டிங், 100 நாள் 2 வேளை ஃபாஸ்டிங், இல்லாட்டி ஏதோ சொல்லிப்பாங்க. இதெல்லாம் அவங்க பிலீஃப் தான். They are not going to become whole. ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குறவர் தேவனாய் கர்த்தர். அவர் சொல்றாரு, just believe it. உன்னால செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. No, I can do it அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, and then you try your level best. You can't do it. But if you believe that Jesus can do it, then he will do it. அதான் சொல்றது, அவர் தான் என் பரிசுத்தம். I am a sinner. How I can go to God and convince him? You don't have to convince him. He has convinced you. Just believe in Jesus Christ. As he came down for இந்த உலகத்துல வந்தார், பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும் எல்லாத்தையும் நீக்கி போட்டு என்னை இந்த சேற்றிலிருந்து கழுவி என்னை நல்ல சாணத்துல வைக்கணும்னு இந்த ஒரு ரீசன்ல வந்தாரு. அவர் தன்னுடைய வேலையை முடிச்சாரு. அதுக்காக he paid the price. நாம போக வேண்டிய பிரைஸை அவர் அனுபவிச்சாரு. 3 days, after 3 days he was raised up again. எழுந்துச்சு அது எல்லாருக்கும் காட்சி தந்தாரு. 500 பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் he has risen up and he is right now sitting at the Father's right hand. இதை விசுவாசிங்க. And he is still your shepherd, and I shall not want. I will not want anything, because God came down to solve my problem. I can't solve my problem. Nobody can solve my problem. I can't go to Adam and ask him whether அவன் வந்து பாவத்தை எடுக்க முடியுமான்னு கேட்க முடியாது. ஏன்டா பாவம் செய்துன்னு அவனை கேட்க முடியாது. But so there is someone who can solve your problem and my problem. That is Jesus Christ. இயேசு ஒருத்தரால் தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அதனால அவர் கெட்டிமா பிடிச்சிக்கோங்க. அடுத்தது என் மீட்பு, he is a salvation. எல்லாருக்கும் ரட்சிப்புன்னு சொன்னா டோட்டலி உடம்பு சுகமா இல்லாம நீ சுகமாடுபடுத்த அதுவும் ரட்சிப்பு தான். பாவத்துல இருந்து மீடுறதும் ரட்சிப்பு தான். எல்லா விஷயத்திலையும் அவர் இன்வால்வ் பண்ண வர்றாரு, அதை இன்வால்வ் பண்றாரு. அதனால தான் சொல்றேன், நான் இயேசுவை இந்த அறிவு எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து. ஏன் இப்படி நடக்கிறான்னு யாராலையும் கண்டுபிடிக்கணும். ஏன் இயேசு மண் எடுத்து போடணும், இந்த கேள்வியை எல்லாம் கேட்பாங்க. ஒரு விசுவாசி யாருன்னு தான் கேட்க மாட்டான். ஆராய்ந்து நிதானிக்கப்படான். சரி, கர்த்தர் இது டெலிபரேட்டா மனுஷனோட ஞானத்தை பைத்தியமாக்கிறதுக்காக செய்யல. மனுஷன் ஞானம் ஒன்று இல்லை,
அவர் தான் அந்த மூளையை வச்சது. பட் he thinks very bigger than all of the human beings. அவர் பெரிய, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கடவுளை பார்க்கும்போது அவர் எவ்வளவு பெரியவன்னு பாருங்க. அவர் இவ்வளோ பெரிய இருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நோட் பண்ணிட்டு இந்த பைபிளை எழுதி வச்சிருக்காரு. இவன் நான் அவன் பிறந்தான், இது பேர் இருக்குது. இங்க வேற முத்திரை போடுறாரு, ஜீவ புஸ்தகத்தையும் எழுதுறாரு. எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம பர்சனலா கூட வந்து ஐ லவ் யூ சொல்றாரு. Who will do this? தேவஜனமே, இயேசுனா யார் புரிஞ்சுக்கோங்க. தேவன் தன்னைத்தானே பூமியில மனுஷ சாயலாக வந்து அடிமையின் ரூபம் எடுத்து வந்து நமக்காக அவரை he fought. ஏன் இதுக்காக? Because we have been made in the image and likeness of God. தேவ சாயலாகவும் அவர் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கோன்ற ஆதியாகமத்தை படிக்கிறோமே, அந்த ஒரு ரீசனுக்காக அவர் வந்து செய்கிறார். பிசாசுகளுக்கு மன்னிப்பு கிடையாது. இது பேய் பிசாசு இது விதமாக சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்கும் மன்னிப்பு கிடையாது, ஆவிகளுக்கு மன்னிப்பு கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு உண்டு. மனுஷன் தேவனை நோக்கி போகும்போது அவர் பண்ணிக்கிறார். தேவஜனமே, இதை புரிஞ்சுக்கோங்க, யோசனை பண்ணுங்க, இது அதிகமாக படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெற்றியோடு ஜீவிப்போம். கொரோனாவாது இல்லாது நாம் ஜீவிப்போம். கர்த்தராகிய இயேசு நம்மளை உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.